எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு யூஸ் பண்ணி கோகனட் பிஸ்கட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா பீட் பண்ணும்போது தான் பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணியாச்சு. தேங்காய் பிஸ்கட்டுன்றதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 150 கிராம் கோதுமை மாவு இருக்கும். 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். முட்டை, நாட்டு சர்க்கரை, எண்ணெய் 3ஐயும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 1 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணியும் வச்சுருக்கேன், கொஞ்சம் திருவியும் வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்க்குறது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நான் கையில் தான் இன்றைக்கி எடுத்து வைக்க போகிறேன். பட்டர் ஷீட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வைக்கும்போது நல்லா சின்ன சின்னதாக இருக்கும். பேக் பண்ணும்போது நல்லா பெருசாக வந்துடும் பிஸ்கட்டை. பக்கத்துலனா பிஸ்கட் ஃபுல்லாக ஒட்டிடும். இந்த அளவுக்கு நம்ம கேப் விட்டால் போதும். கரெக்டாக 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக 180 டிகிரி வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வந்து வச்சா போதும். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்க்குறது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா மாற்றி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். மாற்றி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறது கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். 2 பக்கமும் நல்லாவே பேக் ஆகிருக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். தேங்காய் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கிறது நல்லாவே நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி கோகனட் வீட் பிஸ்கட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.